வணக்கம். திருமந்திர தொடர்ல 43வது பாடல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லி உறுதியாக இறைவனுடைய திருவடியை பற்றிக் கொண்டிருந்தா, அவன் தானாகவே நம்மை சேர்ந்து கொள்வான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு இதைத்தான் சொல்றாங்க. அவனை நாம் வணங்கி உறுதியான மனதோடு வாழ்த்திக் கொண்டும் பாடிக்கொண்டும் சரணடைந்து கொண்டு இருந்தா நம்ம ஒரு அடி வைக்கும் பொழுது அவன் 10 அடி எடுத்து வைப்பான். நீங்க ஒரு அடி இறைவனை நோக்கி நகரும் பொழுது இறைவன் 10 அடியை நோக்கி நகர்ந்து வருவான். இறுதியில் உங்களை தன்னுள்ளேயே ஐக்கியப்படுத்திக் கொள்வான். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடலா சொல்லிட்டு வர்றாரு. இந்த 43வது பாடல் வரணும், 42 பாடல்லையும் இதைத்தான் சொல்லிட்டு வர்றாரு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இறைவனை தேடக்கூடிய நம்ம முயற்சியில பின்தங்கிடக்கூடாது, உறுதியான மனதோட இருக்கணுங்கிறது தான் இதுல அர்த்தம். இந்த உறுதியான மனதோடு இருக்குன்னு இந்த பாடல்ல சொல்றாரு. அறநடி சொல்லி அரற்றி அழுது, பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு. அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. ஒவ்வொரு வார்த்தையாக கவனித்து பார்த்தால் அவர் என்ன நமக்கு வழிகாட்டுகிறார் என்பது உறுதியாக விளங்கும். அறநடி சொல்லி அரற்றி அழுது, பக்தி வயப்பட்டு நமசிவய என்ற மந்திரத்தை இறைவனுடைய திருவடியை நினைத்து கொண்டே சொல்லும் பொழுது கண்ணீர் பெருகி தாரதாரையாக வழியும், உடல்லாம் நெக்குருகும், மயிர்கால்கள் கூச்செறியும், உங்களுக்கே ஒரு பரவச நிலை வரும். அந்த நிலையில இறைவனை வணங்கணுங்கிறார். அறநடி சொல்லி அரற்றி அழுது, நமசிவய நமசிவய நமசிவயன்னு சொல்லி ஏகோபித்த மனத்துடன் புற நினைவுகள் எதுவுமே இன்றி நாம் கதறி அழுகும் பொழுது நம்மளுடைய உடலிலேயே இத்தகைய மாற்றங்களை உணரலாம். நீங்களே கூப்பாடு போட்டு அழுவீங்க, இறைவன் உங்களிடம் ஆட்கொள்ள வரக்கூடிய நேரத்துல. அதான் அறநடி சொல்லி அரற்றி அழுது. இது பொய் கிடையாது. திருஞான சம்பந்தர் இதை சொல்றாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நமசிவய நமசிவய என்று சொல்லி உங்களுடைய செல்கள் அனைத்தும் நமசிவய என்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தால் நிறையும் பொழுது நீங்கள் உறக்க நமசிவய என்று சொல்லி உங்கள் மனதை இறைவனுடைய திருவடியை நோக்கி குவிக்கும் பொழுது தாரதாரையாக உங்களுக்கு கண்ணீர் பெருகும். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இறைவனை வணங்க வேண்டும். புற நினைவுகள் எதுவுமே இல்லாம இறை நினைவு மட்டுமே இருந்தா இந்த நிலையை அடையலாம். அதான் அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அந்த பரனாகிய பரமசிவனினுடைய அடிப்பாதங்களையே நினைத்து கொண்டு இந்த நமசிவாய மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றார் பாரு, உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு. உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு. உரநடினா உறுதியான மனதோடு இறைவனை நாடியே சென்று அவனிடமே சென்று ஐக்கியப்படுபவர்களுக்கு உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. அவன் நிறைந்து கொள்வான். நம்மளுடைய மனதை பூராம் அவன் எடுத்துக்கொள்வான். நம்மளுடைய மனதிலேயே வேறு சிந்தனை எதுவுமே வராது. வேறு சிந்தனை எதுவுமே வராவிட்டால் நாமும் சிவமாய் ஆகலாம். எப்படி அவரு திருமூலர் சிவமாக மாறினாரோ அதே மாதிரி திருமந்திரத்தை படித்த அனைவருமே சிவமாக மாற வேண்டும், சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதில் அவர் உறுதி கொண்டு நாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படிங்கிற கருத்தோட தான் ஒவ்வொரு பாட்டாக முன்வைத்து கொண்டு வருகிறார். அற்புதமான பாடல். அறநடி சொல்லி அரற்றி அழுது, அறநடி சொல்லி அரற்றி அழுது
பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. ஒரு நாள் கூட, ஒரு கணப்பொழுது கூட இடைவிடாது இறைவனுடைய நாமத்தையே, அவனுடைய தாமரை பாதங்களை நினைத்து கொண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உறுதியான நெஞ்சத்துடன் சொல்லிக்கொண்டு நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் இறைவன் உறுதியாக உங்களிடம் வந்து சேர்ந்து கொள்வான். நீங்க போகணும்னு சொல்லல, அந்த இறைவனே உங்களிடம் வந்து சேர்ந்து கொள்வான். இறைவனே உங்களிடம் வந்து சேர்ந்து கொள்வான் என்றால் உங்களுக்கு வேற என்ன பெருமை வேண்டியிருக்கிறது? அதை விட அதற்கு ஒரே ஒரு மந்திரம், இந்த நமசிவாய மந்திரம் தான். இந்த நமசிவாய மந்திரத்தை சிக்கன பற்றி கொள்வோம். அடுத்த ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.